நம்ம வீடுகளில் மரம் செடி கொடியெல்லாம் வளர்க்குறோம். ஒரு மரம் வளர்க்குறோன்னு வைங்களேன், அது நமக்கு லாபம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரத்தை நம்ம வளர்க்குறோம். அது தென்னை மரமாக இருந்தாலும் சரி தான், அது ஒரு எலுமிச்சை மரமாக இருந்தாலும் சரி தான், அல்லது தோட்டத்தில் நம்ம ஒரு பாவற்காயோ அல்லது ஒரு புடலங்கொடியோ ஏதாயிலும் வளர்த்தா நமக்கு அது லாபம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வளர்க்குறோம். பாருங்கள், அநேகர் என்ன பண்ணுறோம், நம்ம வீடுகளில் கோழிகளை வளர்க்குறோம். அதுக்கு தீவனம் போடுகிறோம், அதுக்கு இரை போடுகிறோம். அது வளர்ந்த பிறகு அது நமக்கு என்ன பண்ணும், முட்டையை கொடுக்கும், கோழி கொடுக்கும். அது வளர்ந்து பெரிய ஒரு பண்ணையாகும். அதிகமாக வளர்ந்துச்சுன்னா நமக்கு தான் லாபம், வேறு யாருக்கும் நம்ம கொடுக்கறதில்ல. அதே போல் ஆடுகளை வளர்க்குறோம். அதுவும் அதிகமாக வளர்ந்தால் அதை விற்று அதிலிருந்து வருகிற பணத்தின் மூலம் நமக்கு நன்மை உண்டாகும் சொல்லி ஆடுகளை வளர்க்குறோம். மாடு வளர்க்குறவங்களும் அப்படி தான், மாடு வளர்ப்பாங்க, அதுக்கு பால் கொடுக்கும், கன்றுகள் வளரும், பண்ணை பெருகும், அதன் மூலம் லாபம் வரும். அந்த லாபத்தின் மூலியமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்படி ஒவ்வொருவரும் தன் தோட்டங்களில் அது மரமாக இருந்தாலும் செடி கொடிகளாக இருந்தாலும் காய்கறிகளாக இருந்தாலும் ஆடு மாடு கோழிகளாக இருந்தாலும் தன்னுடைய லாபத்திற்காக நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும், லாபம் கிடைக்க வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு காரியங்களையும் பிரயாசப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி தோட்டங்களில் செடிகள் மூலம் லாபம் நமக்கு கிடைக்கணும், அதுலேருந்து ஒரு பலன் கிடைக்கணும்னு பிரயாசப்பட்டு நம்ம வளர்க்குறோமோ, அதே போல் தான் நம்ம ஆண்டவர், அவர் மந்தையின் ஆடுகளாக நம்மை பார்க்கிறார். நம்ம அவருடைய மந்தையின் ஆடுகள். அப்போ ஆண்டவர் நம்மளிடத்தில் பலனை எதிர்பார்க்கிறார். வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய துதியை சொல்லி வர வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம நன்மை உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம அவருக்கு லாபம் கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும், அவருக்கு நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு தோட்டத்தில் நம்ம பயிர் வகைகளை செய்து அதில் பலன் கிடைக்க வேண்டும், லாபம் கிடைக்க வேண்டும் என்று நம்ம பிரயாசப்படுறோமோ, அதே போல் ஒவ்வொரு மனிதனிடத்தில் இருந்தும் பரலோக தேவன் நன்மையை நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனபடினாலே கர்த்தருக்கு நம்ம கனி கொடுக்கிறவர்களாக, அதாவது பலன் கொடுக்கிறவர்களாக, அதாவது தேவன் விரும்புகிற காரியத்தில் நம்ம அவருக்கு ஒரு பங்கை கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆமென், அல்லேலூயா.